ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் நலம் ஜோதிடர் அஸ்ட்ரோ நாகலிங்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடம் பாடம் 7, ராசிகளின் 3 தன்மை. இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ராசிகளும் தன்மைகளும். ஜோதிடத்தில் ராசிகளின் இயக்கங்களை வைத்து 3 வகையாக பிரித்துள்ளனர். அவைகள் 1 சரம், 2 ஸ்திரம், 3 உபயம் ஆகியன ஆகும். இதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலாவதாக 1 சரம். சரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை, அதாவது நிலையற்றது ஆகும். இரண்டாவதாக ஸ்திரம். ஸ்திரம் என்பது மாறாமல் இருக்கும் தன்மை, அதாவது நிலையானது ஆகும். மூன்றாவதாக உபயம். உபயம் என்பது இரு நிலைகளையும் கொண்டதாக மாறிக்கொண்டே இருக்கும், அதாவது சில நேரங்களில் நிலையானதாகவும் சில நேரங்களில் நிலையற்ற தன்மை கொண்டதாக இருக்கும். கேந்திரம். கேந்திரம் என்பது என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிகளின் தன்மையும் சதுர முறையில் அமைந்துள்ளது. இதை ஜோதிடத்தில் கேந்திரம் என்று கூறுவர். வரும் படத்தை பாருங்கள். முதல் கேந்திரம் 1, 4, 7, 10. இரண்டாம் கேந்திரம் 2, 5, 8, 11. மூன்றாவது கேந்திரம் 3, 6, 9, 12 என்று பிரித்துள்ளனர். அடுத்தபடியாக சரராசிகள் என்பது மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகளும் சரராசிகள் ஆகும். அடுத்தபடியாக ஸ்திர ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 4 ராசிகளும் ஸ்திர ராசிகள் ஆகும். மூன்றாவதாக உபய ராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 ராசிகளும் உபய ராசிகள் ஆகும். இந்த படங்களில் காட்டப்பட்டுள்ளது போல் சரம், ஸ்திரம், உபயம் ஆகிய தன்மைகள் தலா 4 ராசிகளை ஆளுகின்றன. இன்றைய பாடம் இத்துடன் முடிவுறுகின்றது. மேலும் வேறொரு தலைப்பில் தங்களை சந்திக்கிறேன். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கும் என்எல் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்துங்க. அப்பொழுதுதான் நான் வழங்கும் காணொளி தங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.